ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநார் சீரியல் வந்து நான் அடுத்த வாரம் வந்து என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க முறப்பையன் வந்து எப்படியோ வந்து சந்தா வந்து கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்து சந்தா இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி வந்து அவங்க இருக்கிற கோயிலுக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வானந்தியோட அண்ணன் எப்படியாவது வந்து பாண்டி வந்து கொன்னே ஆகணும் அப்படின்றக்காக வந்து வானந்தி அவங்க அண்ணா 2-3 ஆளுங்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்படி வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா, கோயில் வந்து எல்லோரும் வந்து சாமியை மட்டும் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் வானந்தி அவங்க அண்ணனும் பிறங்கிட்டு வந்து சந்தா இருக்கால, ஸோ அவங்களோட மரப்பையன் இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களோட வந்து நிற்கிறாங்க. வந்து வந்து பார்த்திங்கன்னா வானந்தியை பார்த்து வந்து கேட்குறாங்க, நீ இப்போ எங்கள் கூட வரப்போறியா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான்லாம் வரமாட்டேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சந்தா வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. பேசினோடனே நம்ம சேரனை பார்த்திங்கன்னா உடனே வந்து எப்படியே வந்து தலையை வந்து கட்டிடுறாரு. அதனால் வந்து கல்யாணம் வந்து சந்தாவுக்கு சேரனை பார்த்திங்கன்னா கல்யாணமே முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து புருஷன் முன்னாடி தான் போகணும் அப்படின்றக்க வந்து எல்லாம் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சோழன் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, எப்படியாவது நிலாவை வந்து இந்த கோயிலில் வச்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றக்காக வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டி வந்து கொள்றதுக்காக வந்து வானந்தி அவங்க அண்ணன் வந்து ரெடியாக வந்து காத்துட்ருக்காங்க. ஆனால் அது வந்து எப்படி வந்து முடியாது. எப்படி நம்ம வந்து பாண்டியனை வந்து எப்படியோ வந்து நம்ம சேரன் சோழன் எல்லோரும் வந்து காப்பாற்றிடுவாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ வந்து சேரனுக்கு வந்து ஒரு வழியாக வந்து கல்யாணம் வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சோழன் வந்து நம்ம நிலாவுக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்து வராரு. பூ வாங்கிட்டு வந்தது இல்லாமல் நானே வச்சு விட்றேங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓரா பில்டப் பண்ணுறாரு. ஆனால் நிலா வந்து சொல்கிறாங்க, எனக்கு வச்சுக்க தெரியுங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிலா சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பினோன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியவும் பல்லவும் வந்து பார்த்து பேசிக்கிறாங்க. எப்படியோ வந்து அண்ணி கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்து எப்படி ட்ரை பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோழனை வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவன் சேரனனுக்கு வந்து எப்படியோ ஒரு வழியாக நிம்மதியாக கல்யாணம் முடிஞ்சுச்சு அப்படின்றக்காக பாண்டி ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப குஷியாக இருக்காங்க. எப்படியும் நம்ம வந்து வானதி வந்து கல்யாணம் முடிச்சுக்கலாம், அண்ணனுக்கு ஒரு வழியாக வந்து கல்யாணம் முடிஞ்சுச்சு அப்படின்றதுனால வந்து பாண்டி ஒரு பக்கம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் சீரியல் ஃபுல்லாமே இதான் நடக்க போகுது. எப்படி நம்ம சேரனுக்கு வந்து கல்யாணம் வந்து கண்டிப்பாக முடிய போகுது நம்ம சந்தா கூட தான். ஆனால் அவங்க வந்து ஹிந்திக்கார பொண்ணாக இருக்காங்க, எப்படி தான் தமிழ் கற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை பை, டாட்டா.